வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து போர். போர் அப்படின்னு என்னப்பா? அதாவது வந்து நம்ம ஒரு படத்துக்கு விரும்பி போவோம். போர் அடிச்சது அப்படின்னாக்கா நம்ம மொபைல் எடுத்து கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருவோம். இல்ல வாட எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டு நம்ம எந்திரிச்சு வந்துருவோம். சில பேருக்கு வந்து மனசு கேட்காது. கொடுத்த காசுக்கு அவங்க என்னதான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டே போலாம்டா அப்படின்னு முழு நேரம் வந்து நம்ம பார்க்க தோணும். அதே மாதிரிதான் வந்து முழு நேரம் உட்காந்து பார்த்தேன். படத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது வந்து அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர். ஒரு மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி விஜய் மாதிரி வந்து அடிக்க மோத விட்டு ரசிகர்களை வந்து சீட்டு நுனின்னு உட்கார வச்சு அப்படி என்னதான் கடைசியில் ஆகுது அப்படின்னு பரபரப்பா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படம் பார்த்தேன். ஆனா அவங்க கொண்டு போனது என்னன்னா, காளிதாஸ் வந்து காலேஜ் சீனியர்லாம் வந்து ரேகிங் பண்ணுவாங்க. அப்ப வந்து வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு வந்து ஒரு எல்லா கேங்லும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் ரஜினி படத்துல வர டைலாக்லாம் சொல்லுவாப்ல, எவன் வந்து என் மேல முதல் அடி வைக்கிறானோ அவன் வந்து அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆர்லிஸ் குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு வந்து பயமே இல்லாத மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு 50-60 பேர் வந்து அடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த சீன் வந்து அப்படியே கட்டு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சீனியர் வந்து கட்டு போட்டுருப்போல, இவர் வந்து ஒரு சில காயங்களுடன் வீரர் வந்து வெளியே வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வடிவேல் காமெண்ட்ல படத்துல வரும்ல, அது மாதிரி வராப்ல. அது பார்க்கும்போது நமக்கே வந்து அப்பவே நான் சொல்ல முடிவு பண்ணிட்டேன், தேட்டர் விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு. சரி, என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் பார்ப்போம், ரிவ்யூ பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்காக வந்து நான் படம் ஃபுல்லாவே பார்த்தேன். அதாவது வந்து படத்துல பில்டப் காமிச்சாவே படத்துல வந்து ஸ்டோரி வந்து அவ்வளவு பேஸ்மெண்டமா இருக்காது அப்படின்னு நம்ம தெலுங்கு படம், மலையாள படம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, மாஸ்டர் படத்துல வர அதே கதை தாங்க. ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனை சுத்தி அரசியல்வாதிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும் அப்படிங்கறத வந்து படத்துல அழகா காட்டியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அர்ஜுன் தாஸுக்கும் காளிதாஸுக்கும் வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு பகை இருக்குது. ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மொக்க ஸ்டோரியா வந்து காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமா ஒரு திகிலா வந்து ஒரு விறுவிறுப்பா வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம படம் வந்து ஒரு ரசிக்கும்படியா வந்து இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான கேரக்டர், கதாபாத்திரங்கள் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து அமைஞ்சிருந்தது. ஆனா இவங்க ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ்மெண்டமா ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங் இல்லை. அதனால வந்து நமக்கு ஒரு ரசிக்கும்படியா வந்து படத்துல ஒரு சீன்கள்லாம் இருக்குது. ஆனா வந்து கதையோட ஒன்றி வர சீன்கள் தான் நம்ம வந்து ரசிக்க முடியும். ஒரு சும்மா வந்து தேவையில்லாம நிறைய சீன்கள் வந்து படத்துல இருக்குது. படத்துடைய ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுன் தாஸ் வந்து புர்ரு 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 அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு சூரியனை போட்டுல வர சூர்யா மாதிரி வந்து ஸ்டைலா வந்து ராவா அப்படியே வருவாப்ல. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது படத்தோட ஆரம்பத்துல. ஆகா, படம் நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா இவங்க காட்டின விதம் என்னால இன்னுமே மறக்க முடியாது. ஏன்னா மயக்கமண்ண கூட வந்து நான் தியேட்டர்ல உட்காந்து ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து பாத்துட்டேன். ஆனா இந்த படத்தை வந்து என்னால பார்க்கவே முடியலீங்க. நம்ம புழு சட்டை மாறன்னு சொல்ற மாதிரி வழக்கமா அந்த கதையில பாத்துட்டீங்கன்னாக்கா, தண்ணி, சிகரெட்டு, அந்த பொண்ணுங்களை வந்து தப்பா காமிக்கிறது, ஒரு நச்சுத்தன்மையை வந்து காமிக்கிறது, ஒரு போதைப் பொருளா வந்து காமிக்கிறது, இதை வந்து படத்துல முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க. பெண்களை கொஞ்சம் தைரியமா தான் காமிக்கல. ஏன் வந்து இப்படி காமிக்கிறாங்கன்னு தெரியல. பெண்களை வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு நச்சுத்தன்மையா, ஒரு அடிமைத்தனமா வந்து காட்டுற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. ஒரு தைரியமா போல்டா வந்து இருக்கிற மாதிரி எல்லாம் காமிக்க மாட்டேங்கிறாங்க. தைரியமா வந்து போல்டா இருக்கிற மாதிரி தான் பெண்களை வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க. ஆனா அது வெறும் லவ் பண்றதுக்கும் வெறும் ஒரு காட்சி பொருளா வந்து பயன்படுத்துறதுக்கும் தான் படத்துல வந்து பயன்படுத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமா யூஸ் பண்றதுக்கு வந்து படத்துல எதுவுமே கிடையாது. வழக்கமா ஒரு மாணவர்கள் எல்லாம் வந்து கெடுக்கணும் இல்லையா? படிக்கிற பசங்களை வந்து நீ படிக்க கூடாதுரா, சினிமா பத்தி நீங்க ஒரு கவர்ச்சிகரமா வந்து நீ ஒரு அட்ராக்ஷன் ஆகி சினிமா பக்கம் நீ திரும்பணும், அதுக்காகவே இந்த படம் வந்து நான் எடுக்கிறேன். அதுக்காக நீ தண்ணி, சிகரெட்டு, தண்ணி இதெல்லாம் அடிச்சினாக்கா இந்த மாதிரி நீ வந்து ஒரு கெத்தா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் படம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நல்லபடியா படிச்சுக்கிது நீ ஐஏஎஸ்ஓ இல்ல கலெக்டரோ டாக்டரோ இது ஆயிட்டினாக்கா அதெல்லாம் நீங்க படத்துல காமிச்சு நீ ஒரு நல்லா படிச்சு ஒரு மேலதிகாரி ஆயிட்டினாக்கா எங்களை மாதிரி படம் எடுக்கிறவங்கள யாரும் வந்து பார்க்க வருவா? அப்ப எங்க படத்துல யார் பாப்பா? எப்படி பிசினஸ் ஆகும்? எப்படி நாங்கெல்லாம் ப்ரமோஷன் பண்றது? எப்படி நாங்கெல்லாம் வளர்றது? கோடி கோடியா சம்பாதிக்கிறது? என்னப்பா நீங்க நல்ல விதமான படம் எடுக்க மாட்டோம். நீங்களாம் மலையாள சினிமா, கன்னட சினிமா இந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆனாலும் தமிழ் சினிமா வந்து நாங்க எவ்வளவு தூரம் வந்து கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கெடுப்போம். படத்துல பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் வேணுமா? மியூசிக் இருக்கு. சும்மா ரகரகரகரகரகரகரக அப்படின்னு மியூசிக் போட்டே வந்து என்ன டயலாக் பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாதுங்க. அதான் வந்தீங்கன்னா ஒரு சீன் நடக்கும், பாக்ஸிங் மாதிரி வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுற கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா பாஷா பட ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணிருப்பாங்க. ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பாலு மகேந்திரா படம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சீன் வச்சாக்கா அது அப்படியே வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, என்ன மாதிரி வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம ரசிச்சு பார்க்க முடியும். ஆனா இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மியூசிக்கை போட்டு அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி வந்து சீனை மாத்திட்டே இருக்காங்க. நம்ம வந்து ரசிக்கவே முடியல. அந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன இடத்துல பைக் இருக்கு, அந்த இடத்துல யாரு நிக்கிறா, ஒண்ணுமே வந்து தெரியறது இல்ல. யாரு வந்து சண்டை போடுறா, யார வந்து யார் அடிக்கிறா அப்படிங்கறது தெரியல. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா நீனாக்கா ஒரு 2 டைம் வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம், பாருங்க.
உங்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கெடுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. படத்தை பார்த்து நீங்க இது ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரிலாம் நமக்கு கற்பனை மைண்ட் எல்லாம் தோணும். அதுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ரியாலிட்டி புரியணுமா, அந்த சேரன் சார் படங்கள், பாலுமேகேந்திரா படங்கள், அப்புறம் பாலச்சந்தர் படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க. இப்ப வர படங்களை வந்து பார்க்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிக்கவே இல்லையாடா அப்படின்னு நிறைய பேருக்கு கமெண்ட்ல போடுவீங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.